தமிழனுடைய குலதெய்வமே முருகன் தானே. அறுபடை வீடு தமிழ்நாட்டுல தானே இருக்கு. அப்ப முருகனுக்கே எதிரா முருகனுக்கு வீட்டையே காலி பண்றேன்னா முருக கடவுள் ஒத்துக்குவாரா? ஒன்னு தூக்கி எறிய மாட்டாரு. எரிகிறது தான். அதுதான் பாத்தீங்களா 4ஆம் தேதி கூட்டத்தை இந்து மக்கள் தமிழகத்துல எழுச்சியோட ரொம்ப கோபமா இருக்காங்க. ஏன்னா இது ஜனநாயக நாடு. மாலிகாபூர் ஆட்சிக்காக ஓட்டு போடல. இங்க வந்து மக்கள் பிரதிநிதியை தான் நம்ம தேர்ந்தெடுத்தோம். ஆனா இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க? இவங்க முஸ்லிம் மன்னர்களை போல நடந்துக்கிறாங்க. அது வந்து திருப்பரங்குன்ற மலையா, அது வந்து அவங்க கேக்குறாங்க, அவங்களுக்கு கொடுத்துருங்க, பேரை மாத்திருங்க. அவங்க வந்து அங்க ஆடு வெட்டிட்டு போட்டோம், மாடு வெட்டிட்டு போட்டோம், அவங்க கட்டடம் அங்க இருக்கு. எப்படி அவங்க கட்டடம் அங்க இருக்க முடியும்? 5.25 லட்சம் ஏக்கரா நிலம் இருந்துச்சு திமுக காரன்ட்ட ஆட்சி வர்றப்போ 67க்கு முன்னாடி. இப்போ 4.5 லட்சம் ஏக்கரா நிலம் தான் இருக்குங்கிறான். 50,000 ஏக்கரா நிலம் கோயில் நிலம் காணும். ஒரு லட்சக்கணக்கான சிலைகளை காணும். எல்லாம் அமெரிக்காவில் வித்திருக்கான், இங்கிலாந்துல வித்திருக்கான். எல்லாம் இப்ப பிரதமர் நரேந்திர மோடி தான் மீட்டெடுத்து வர்றாரு. எல்லாருக்கும் என்ன திருப்பரங்குன்றத்தை பிரிச்சியா கொடுக்குறாங்க? அங்க என்ன சொத்து பங்கா போடுறாங்க? எல்லாருக்கும் இடம் இருக்கு. அது எப்படி எல்லாருக்கும் இடம் இருக்கு? எல்லாரும் வரலாம், வழிபடலாம் முருகனை. அதுக்கு தான் இடம் இருக்கு. வேற எப்படி எல்லாருக்கும் இடம் இருக்கும்? அப்பெல்லாம் அமைதிக்கு பிரச்சனை இல்ல. மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்றாரு. எல்லாம் ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்ல. அவங்க சில அமைப்பு இஸ்லாமிய அமைப்புகள் சேர்ந்து கோஷம் போடுறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இந்துக்கள் திருப்பரங்குன்றத்துக்கு வந்தா அமைதிக்கு பிரச்சனை வந்துடும், அமைதியின்மை ஏற்பட்டுரும், இந்துக்கள் ஒண்ணு சேரப்படாது அப்படின்னுட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர், திமுகவினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு பெண்மணி சொல்றாங்க. அமைதிக்கு பங்கம் வரும்ங்கிறதுனாலதான் நாங்க 144 தடை உத்தரவு போட்டோம் அப்படிங்கிற. அங்க வந்து முஸ்லிம் குடியிருப்பு இருக்கா அந்த மலையில? இல்ல. அது வந்து முருகனுக்கான மலை. அங்க வந்து இவர் வந்தாராம், அங்க இருந்தாராம், அங்க ஒரு கட்டி வச்சிருக்காங்களாம். அது ஒண்ணு இருக்குதான், தக்கா இருக்குதான். அதனால நாங்க வந்து அங்க வழிபடுவோம், நாங்க அங்க போவோம், நாங்க ஆடு வெட்டுவோம், மாடு வெட்டுவோம், எங்களுக்கு இந்த உரிமை இருக்கு. அங்க என்ன பங்கு போட்டா கொடுக்குறாங்க? சொத்து பாக பிரிவினை நடக்குது. இது வந்து ஆங்கிலேயர் காலத்திலேயே அந்த இடம் யாருக்கு அப்படின்னு ஒரு வழக்கு நடந்திருக்கு. அந்த வழக்குல 1930 என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னா, ஆங்கிலேயர் அவன் யாரு தீர்ப்பு சொல்றாங்க? ஆனா அவனே சொல்லியிருக்கான், இது வந்து இறைவனுக்கு சொந்தமானது, கோயிலுக்கு சொந்தமானது, திருப்பரங்குன்ற தேவஸ்தானத்துக்கு தான் இது சொந்தம், கோயிலுக்கு தான் இது சொந்த அந்த இடம். இந்த மலையும் மலையை சுற்றி கிரிவலம் வரக்கூடிய அந்த பாதையும் கோயிலுக்கு சொந்த நீட்டு ஆங்கிலேயனே சொல்லியிருக்கான். லட்சக்கணக்கில் கூடி நின்று இது எங்கள் மலை, எங்களுடைய சொந்த மலை, இது இந்துவின் மலை அப்படின்னுட்டு எங்ககிட்ட யாராவது கை வச்சிங்க நடக்கிறது வேற. அன்று எத்தனை கைகள், லட்சக்கணக்கான கைகள் அன்றைக்கு தூக்கி நின்றது, ஓங்கி நின்றது. அனுமதியோம், அனுமதியோம், எங்கள் கோயிலில் கை வைக்க அனுமதியோம் என்று கோஷமிட்டு எத்தனை லட்சம் கைகள் அன்று உயர்ந்தன. அந்த கை விரலுக்கு அதிகாரம் வர்றது 2026. வணக்கம். நவாஸ் கனி முஸ்லிம் லீக் கட்சியினுடைய எம்பி அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா. அவர் திமுக எம்பி தான். நவாஸ் கனி வந்து திமுக சார்பில் தான் திருப்பரங்குன்றத்துக்கு வந்தார். திருப்பரங்குன்றத்தில் பிரியாணி சாப்பிடுவேன்னு சொன்னார், ஆடு வெட்டுவேன்னு சொன்னார், அந்த மலை எங்களுதுன்னு சொன்னார், அது பப்பு அரியத்துக்கு சொந்தம்னு சொன்னார், அதனுடைய பேரை மாற்றணும்னு சொன்னாங்க. திமுக காரங்க தான் சொன்னாங்க, முஸ்லீம்கள் சொன்னாங்க. அவங்க ஆடு வெட்ட வந்தப்போ, மாடு வெட்ட வந்தப்போ அப்பெல்லாம் அமைதிக்கு பிரச்சனை இல்லை. மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்றார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. அவங்க சில அமைப்பு இஸ்லாமிய அமைப்புகள் சேர்ந்து கோஷம் போடுறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா இந்துக்கள் திருப்பரங்குன்றத்துக்கு வந்தா அமைதிக்கு பிரச்சனை வந்துடும், அமைதியின்மை ஏற்பட்டுரும், இந்துக்கள் ஒன்று சேரப்படாது அப்படின்னுட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர், திமுகவினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு பெண்மணி சொல்றாங்க. அமைதிக்கு பங்கம் வரும்ங்கிறதுனால தான் நாங்கள் 144 தடை உத்தரவு போட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி, 144 தடை உத்தரவுன்னா அது திருப்பரங்குன்றத்துக்கு தானே, மதுரைக்குமா, திருநெல்வேலிக்குமா, பழனிக்குமா, தமிழ்நாடு பூராவும் 350 முன்னணி தலைவர்களை ஹோம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, வீட்டிலேயே அரெஸ்ட் பண்ணி வச்சிடுறாங்க. திருப்பரங்குன்றத்துக்குன்னு டிக்கெட் எடுத்தா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. திருப்பரங்குன்றத்துக்கு நீ பஸ் ஏறுனா மடக்கி விசாரிச்சு கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்படி காவடி எடுத்துட்டு வந்தவங்களையும் ஒத்துக்கலை, சாமி கும்பிட வந்தவங்களும் காவி ட்ரெஸ் இருந்தாலே ஒத்துக்கலை. 2 நாளா அடக்குமுறை. ஆமாம், மாலிகாபூர் ஆட்சி தான் 2 நாளா.
ரொம்ப தீவிரமா நடந்துச்சு. அப்போ ஆர்ப்பாட்டம் நடத்த விடல. இந்த மலை இது தமிழனுடைய மலை. இது தமிழன் நிலத்தை 5 வகையா பிரிச்சு வாழ்ந்து வந்தான், ஆண்டு வந்தான். மலை சார்ந்த பகுதி, காடு பகுதி, மருதம் விவசாய நிலம் சார்ந்த பகுதி, கடலும் சார்ந்த பகுதி, பாலைவன பகுதி அப்படின்னுட்டு இந்த 5க்கும் 5 தெய்வங்களையும் வச்சிருந்தான். மலைக்கு முருகனும் சிவனும். சிவன் தான் முருகன், முருகன் தான் சிவன். முருகனும் சிவனும் மலைக்கு. முல்லைக்கு மகாவிஷ்ணு, மருதத்துக்கு இந்திரன், கடல் சார்ந்த பகுதிக்கு வருணன், பாலைக்கு கொச்சவை. இதுல அல்லாஹ், இயேசு இவங்கெல்லாம் கிடையாது. தெய்வம் இதுதான். அப்போ மலைக்கு தெய்வம் முருகன் தான். அப்ப திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறது முருகன் தான். முருகனும் சிவனும் இருக்காங்க. இதுதான். அப்புறமா அந்த இடையில ஒரு கட்டடம் வந்துடுச்சு. அங்க ஒருத்தர் இருந்தாரு. அங்க என்ன குடியிருப்பா இருக்கு? மலையில குடியிருப்பு எல்லாம் கிடையாது. அப்ப இடையில வந்ததுக்கு இடையில போக வேண்டியதுதான். இடையில வந்ததுக்கு அங்க என்ன வேலை? இடையில வந்தவங்க அவங்க ஆடு வெட்டுவாங்க, மாடு வெட்டுவாங்க, போராட்டம் நடத்துவாங்க, கோஷம் போடுவாங்க. அதெல்லாம் நாங்க ஒத்துக்குவோம். ஆனா பரம்பரையா இருக்கிறவங்கள ஒத்துக்கவே மாட்டோம், கூடவே கூடாது, அதெல்லாம் நடத்தவே கூடாது அப்படின்னு தடை உத்தரவு போட்டாங்க. நீதிமன்றம் போனாங்க, மதுரை நீதிமன்றத்துல. அங்க வாதம் முடியாது, ஒத்துக்க முடியாது, இந்துக்கள் கூடக்கூடாது, கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாதுங்க அப்படின்னாங்க. என்ன 5.25 லட்சம் ஏக்கரா நிலம் இருந்துச்சு திமுக காரன்னுட்ட ஆட்சி வர்றப்போ, 67க்கு முன்னாடி. இப்போ 4.5 லட்சம் ஏக்கரா நிலம் தான் இருக்குங்கிறான். 50,000 ஏக்கரா நிலம் கோயில் நிலம் காணும். ஒரு லட்சக்கணக்கான சிலைகளை காணும். எல்லாம் அமெரிக்காவில் வித்திருக்கான், இங்கிலாந்துல வித்திருக்கான். அதெல்லாம் இப்போ பிரதமர் நரேந்திர மோடி தான் மீட்டெடுத்து வர்றாரு. அப்போ கோயில்ல சிலையை திருடிடுறான், கோயில் நிலத்தை திருடிடுறான். ஆனா இந்துக்கள் ஒன்னா சேரப்படாது, எங்கேயுமே கூடப்படாது, ஒத்துக்க முடியாம நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னுட்டு ரொம்ப பிடிவாதமா நீதிமன்றத்தில் முறையிட்டாங்க. அப்படியே விவாதம் போயிட்டே இருக்கு. இல்லைங்க, இது எங்க பூமி, எங்க மலை, எங்க மலைக்கு பேர் மாத்தணுங்கிறாங்க. இது என்ன மாலிகாபுர ஆட்சியா நடக்குதுங்க, தாலிபான் ஆட்சியா நடக்குதுங்க அப்படின்ட்டு நீதிமன்றத்தில் கேட்டோம். இந்து மக்கள் கேட்டாங்க. கடைசி நீதிபதி 4 மணிக்கு அனுமதி கொடுத்தாரு. சரி, போராட்டம் நடத்திக்கலாம் அப்படின்னுட்டு. இரணியாயும் இந்த தூண்ல இருக்கிறானா, எங்க இருக்கான் அவன் தெய்வம் அப்படின்னுட்டு பிரகலாதன் கேட்டான். அப்ப பிரகலாதன் சொன்னா, எங்க தெய்வம் தூண்லயும் இருப்பான், துரும்பிலையும் இருப்பான் அப்படின்ட்டு பிரகலாதன் சொன்னான். அப்ப இரணியாயும் சொன்னா, அப்படின்னா இந்த தூணுல காட்டு அப்படின்னா. உடனே தூணுல நரசிம்மமூர்த்தியா தெய்வம் வந்துடுச்சு. மகாவிஷ்ணு வந்தார், தூணிலேயே உடனே வந்துட்டாரு. அதே போல நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க, திருப்பரங்குன்றத்தில் கூடப்படாது, பழவந்தாங்கல்ங்கிற ஒரு இடத்துல, அது ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி, அங்க வேணா கூட்டிக்கிடுங்க. பழங்காநத்தம் 5 கிலோமீட்டர் தள்ளி, அங்க வேணா நீங்க போராட்டம் நடத்துங்க அப்படின்னுட்டு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அப்போ பழங்காநத்தம் அது திருப்பரங்குன்றத்துக்கு தான் மக்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க, பழங்காநத்தத்துக்கு யாரும் வரல. 4 மணிக்கு சொல்றாங்க. சரி, 1 மணி நேரம் தான், 5 மணிக்கு ஆர்ப்பாட்டம். பழங்காநத்தத்துல தான் ஆர்ப்பாட்டம். நீதிபதி சொல்லிட்டாரு, வேற என்ன பண்றது, பழங்காநத்தத்துல தான் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு சொல்லி 4:30 மணிக்கு முடிவு பண்ணாங்க. 5 மணிக்கு பழங்காநத்தத்துக்கு வர்றாங்க. எத்தனை பேர் வர்றாங்க? 5 லட்சம் பேர் வர்றான். அரை மணி நேரத்தில் 5 லட்சம் பேர் பழங்காநத்தத்தில். மாபெரும் கூட்டம், மாபெரும் பேரணி. என்ன நரசிம்மமூர்த்தி வந்த மாதிரி இந்த தூண்ல இருக்காரு. ஆமா, அந்த தூண்ல. உடனே அரை மணி நேரத்தில் 5 லட்சம் பேர் கூடுனாங்க பழங்காநத்தத்தில். மதுரையில் கூட சொல்லியிருந்தா அங்க ஒரு 10 லட்சம் கூடியிருப்பாங்க அரை மணி நேரத்தில். திருச்சியில கூட சொன்னா அங்கேயும் கூடியிருப்பாங்க. சென்னையில கூட சொன்னா அங்கேயும் 10 லட்சம் கூடியிருப்பாங்க. அப்படி இருக்காங்க ஹிந்து மக்கள். தமிழகத்தில் எழுச்சியோட ரொம்ப கோபமா இருக்காங்க. ஏன்னா இது ஜனநாயக நாடு.
மாலிகாபூர் ஆட்சிக்காக ஓட்டு போடல. இங்க வந்து மக்கள் பிரதிநிதியை தான் நம்ம தேர்ந்தெடுத்தோம். ஆனா இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க? இவங்க முஸ்லிம் மன்னர்களை போல நடந்துக்கிறாங்க. அது வந்து திருப்பரங்குன்ற மலையா, அது வந்து அவங்க கேட்குறாங்க, அவங்களுக்கு கொடுத்துருங்க, பேரை மாத்திருங்க. அவங்க வந்து அங்கே ஆடு வெட்டிட்டு போட்டோம், மாடு வெட்டிட்டு போட்டோம், அவங்க கட்டடம் அங்கே இருக்கு. எப்படி அவங்க கட்டடம் அங்கே இருக்க முடியும்? எப்படி வந்துடுச்சு அந்த கட்டடம் அங்கே? அது முருகனுக்குரிய தெய்வம், முருகனுக்குரிய இடம் தானே மலை, சிவனுக்குரிய இடம் தானே மலை. அங்கே எப்படி இவருக்குடைய கட்டடம் வந்துடும்? இவர் யாரு? இவர் வந்து கோயிலை உடைக்கிறதுக்கு வந்திருக்கலாம். அது சிக்கந்தருங்கிறவர் அங்கே எதுக்கு வந்தார்? அவங்க குடியிருப்பா? அங்கே வந்து முஸ்லீம் குடியிருப்பு இருக்கா அந்த மலையில்? இல்லை. அது வந்து முருகனுக்கான மலை. அங்கே வந்து இவர் வந்தாராம், அங்கே இருந்தாராம், அங்கே ஒரு இது கட்டி வச்சிருக்காங்களாம், அது ஒன்று இருக்குதான், தக்கா இருக்குதான். அதனால நாங்கள் வந்து அங்கே வழிபடுவோம், நாங்கள் அங்கே போவோம், நாங்கள் ஆடு வெட்டுவோம், மாடு வெட்டுவோம், எங்களுக்கு இந்த உரிமை இருக்குது. அங்கே என்ன பங்கு போட்டா கொடுக்குறாங்க? சொத்து பாக பிரிவினையாக நடக்குது. எங்களுக்கு இடம் இருக்காங்க, எல்லாருக்கும் இடம் இருக்குது. உடனே திமுக, அதிமுக, காங்கிரஸ், எல்லா கட்சிகள் எல்லாருக்கும் இடம் இருக்குங்க, எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் என்ன திருப்பரங்குன்றத்தை பிரிச்சியாக கொடுக்குறாங்க? அங்கே என்ன சொத்து பங்கா போடுறாங்க? எல்லாருக்கும் இடம் இருக்குது. அது எப்படி எல்லாருக்கும் இடம் இருக்குது? எல்லாரும் வரலாம், வழிபடலாம் முருகனை. அதுக்கு தான் இடம் இருக்கு. வேற எப்படி எல்லாருக்கும் இடம் இருக்கும்? அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது முருகனுக்கான இடம். குன்றுதோறும் முருகனுடைய கோயில் இருக்கும். அதுதான் தமிழ் மரபு. அப்புறமா இடையில வந்தவங்களுக்கெல்லாம் இடையில வந்திருக்கலாம், பிரச்சனை இல்லைன்னா இருந்துட்டு போகலாம். யார் வேணாலும் வரலாம், இருந்துட்டு போங்க. ஆனா இது வந்து ஆங்கிலேயர் காலத்திலேயே அந்த இடம் யாருக்கு அப்படின்ட்டு ஒரு வழக்கு நடந்திருக்கு. அந்த வழக்கில் 1930 என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னா, ஆங்கிலேயர் அவன் யார் தீர்ப்பு சொல்றதுக்கு? ஆனால் அவனே சொல்லியிருக்கான், இது வந்து இறைவனுக்கு சொந்தமானது, கோயிலுக்கு சொந்தமானது, திருப்பரங்குன்ற தேவஸ்தானத்துக்கு தான் இது சொந்தம், கோயிலுக்கு தான் இது சொந்தம். அந்த இடம், இந்த மலையும் மலையை சுற்றி கிரிவலம் வரக்கூடிய அந்த பாதையும் கோயிலுக்கு சொந்தம்னுக்கிட்டு ஆங்கிலேயனே சொல்லியிருக்கான். ஆனால் அவன் ஆங்கிலேயன் ஏன் சொல்லணும்? அவன் என்னைக்கு வந்தான்? அதுக்கு முன்னாடியே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழன் இந்த மலைக்குரிய தெய்வமாக முருகனையும், இந்த காட்டுக்குரிய தெய்வமாக திருமாலையும், நெய்தலுக்குரிய தெய்வமாக வருணனையும், இந்திரனையும், துர்க்கையையும் தெய்வமாக படைத்திருக்கிறான்ல. அப்போ முருகனை மலையில வச்சது அந்த காலத்துல 2000 5000 திருமுருகாற்றுப்படை நக்கீரர் எப்போ எழுதினாரு? அது 3000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போவே இந்த மலையை பற்றி எழுதப்பட்டு இருக்கிறது. இது முருகனுடைய கோயில் அப்படிங்கிறது. அப்போ அவ்வளவு பழமையான விஷயமா, எவ்வளவு பழமையான விஷயமா இருந்தாலும் சரி, அது எந்த அளவுக்கு உங்களுடையதாக இருந்தாலும் சரி, நாங்கள் இப்போ வந்திருக்கோம்ல, எங்களுக்கு பங்கு இருக்கு. என்ன அது பங்கு இருக்குன்னு அவன் கேட்கலாம். அரசாங்கம் அவனுக்கு துணை போகலாமா? அரசாங்கம் அவனுக்கு ஒத்துழைக்கலாமா? முடியாது. அரசாங்கம் அப்படி செஞ்சா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ட்டு தமிழர்கள் அறுதியிட்டு சொல்லிட்ட நிகழ்ச்சி தான் 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி திருப்பரங்குன்றத்தில் அந்த பழங்கானத்தத்தில் அந்த நடந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம். மக்கள் திரள் லட்சக்கணக்கில் கூடி நின்று, இது எங்கள் மலை, எங்களுடைய சொந்த மலை, இது இந்துவின் மலை அப்படின்ட்டு எங்ககிட்ட யாராவது கை வச்சிங்க நடக்கிறத வேற அப்படின்ட்டு காட்டிட்டாங்க பழங்கானத்தத்தில். இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே எல்லாம் அந்த மாலிகாபூர் ஆளுங்க எல்லாம் ஊடகம் வச்சிருக்கான், சேனல் வச்சிருக்கான், பத்திரிக்கை வச்சிருக்கான், அவன்லாம் பேசுகிறான். என்ன இது, இன்னும் ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளவு கூட்டம் எப்படி வந்துச்சு? அம்மா அவனே சொல்கிறான், இது துட்டு கொடுத்து வந்த கூட்டம் கிடையாது. நம்ம எல்லாம் 200 ரூபா 500 ரூபா பிரியாணி கொடுத்து கூப்பிடுவோம். ஆனால் இங்கே பழங்கானத்தத்தில் வந்த கூட்டம் காசு கொடுத்து வந்த கூட்டம் கிடையாது. இது நிஜமாக உணர்வோடு வந்திருக்காங்க. இப்படி வந்திருக்காங்களே, எப்படி 1/2 மணி நேரத்தில் 2 லட்சம் பேர் கூடியிருக்காங்களே, எப்படி 1/2 மணி நேரத்தில்? திருப்பரங்குன்றத்தில் கூட இல்லை, அங்கே திருப்பரங்குன்றத்தில் கூட நின்றுக்கிட்டு 2 நாளாக கிளம்பி வந்தவங்களை எல்லாம் அங்கங்கே கைது பண்ணியாச்சு, யாரையும் அனுமதிக்கலை.
அப்படியே திருப்பரங்குன்றத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தலாம்னு சொல்லியிருந்தா கூட ஏதோ திட்டமிட்டதை மீண்டும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. 5 கிலோமீட்டர் அந்த பக்கம் ஏதோ ஒரு இடத்துல அங்கேயே இவ்வளோ பேர் கூடின உடனே இப்போ இந்த அரசியல் அது இந்துவுக்கு விரோதமான அரசியல்வாதிகள், இந்து விரோதிகள் எல்லாருமே இப்போ நடுங்குறான், யோசிக்கிறான், சிந்திக்கிறான். என்ன இது, எப்படி நடக்குது, இது இப்படி தான் நடக்கும். 2026 இந்த திமுக அரசு தூக்கி எறியப்படும். இது மாலிகாபூர் அரசு, இது தமிழனுடைய அரசு இல்லை. தமிழனுடைய தெய்வம் முருகன் தான். தமிழனுடைய குல தெய்வமே முருகன் தானே. அறுபடை வீடு தமிழ்நாட்டில் தானே இருக்கு. அப்ப முருகனுக்கே எதிராக முருகனுக்கு வீட்டையே காலி பண்றேன்னா எப்படி? முருக கடவுள் ஒத்துக்குவாரா? ஒன்று தூக்கி எறிய மாட்டாரு? எரிகிறது தான். அதுதான் பார்த்தீங்களா 4ஆம் தேதி கூட்டத்தை. அது திமுகவை இந்த முருகனுடைய படை தூக்கி எறிகிறது. பழங்கானத்தில் நடத்தி காட்டினது அதுதான், தூக்கி எறிகிறோம். அந்த காட்சியினுடைய ஒரு ட்ரெய்லர் தான், ஒரு முன்னோட்டம் தான். தூக்கி நிஜமா எறிய போகிறது 2026 தேர்தல்ங்கிறது வருது. அன்று எத்தனை கைகள், லட்சக்கணக்கான கைகள் அன்றைக்கு தூக்கி நின்றது, ஓங்கி நின்றது. அனுமதியோம் அனுமதியோம், எங்கள் கோயிலில் கை வைக்க அனுமதியோம் என்று கோஷமிட்டு எத்தனை லட்சம் கைகள் அன்று உயர்ந்தன. அந்த கை விரலுக்கு அதிகாரம் வர்றது 2026. அந்த அதிகாரம் கிடைச்சிருச்சுன்னா இந்த மாலிகாபூர் ஆட்சியை, இந்த தாலிபான் ஆட்சியை, இந்த பயங்கரவாதிகளின் ஆதரவு ஆட்சியை, இந்த திமுக ஆட்சியை தமிழக மக்கள் தூக்கி எறிவார்கள். அப்படி தூக்கி எறியக்கூடிய நிகழ்வுக்கு முருகக் கடவுள் தான் முன்னணியில் நிற்பாரு. முருகன் அருளால் இது நடக்கும் அப்படிங்கிறத 4ஆம் தேதி நிகழ்வு திருப்பரங்குன்றத்துக்கு 5 கிலோமீட்டர் அந்த பக்கம் 1/2 மணி நேரத்தில் கூடுன அந்த லட்சக்கணக்கான கூட்டம் உணர்த்தி இருக்கு. அதை பார்த்து திமுக பக்கத்தில் இப்போ எல்லாரும் பதறி போயிருக்காங்க, நடுங்கி போயிருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? தமிழ்நாட்டை வித்துக்கிட்டு போயிடலாம், அவன்கிட்ட கொடுத்துடலாம், இவன்கிட்ட கொடுத்துடலாம். மாலிகாபூர் கொள்ளை அடித்த மாதிரி நாமளும் பிச்சு பிச்சு கொடுத்துக்கிட்டு போயிடலாம், நம்ம ஆட்சி முடிகிறதுக்குள்ளாடின்னு நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க. முருகக் கடவுள் தெளிவாக மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறாரு. அதனால் இந்த மக்களை, இந்த தமிழர்களை இன்னும் இந்த திமுக வஞ்சிக்க முடியாது, ஏமாற்ற முடியாது. இதைதான் அந்த நிகழ்ச்சி காட்டியிருக்கிறது. திருப்பரங்குன்றம் அறுபடை வீடு, முருகக் கடவுளின் வீடு, குன்றுதோறும் குடியிருக்கும் தெய்வம் தமிழனுக்கு உரியது. அதை இந்த மாலிகாபூர் ஆட்சிக்காரங்க அந்நியனுக்கு விலை பேச முடியாது என்பதை உறுதியாக மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். 26 இந்த உணர்வை மக்கள் வெளிப்படுத்துவார்கள். இவங்க ஓய மாட்டாங்க. 26 வரைக்கும் அப்படி தான் நடந்துக்குவாங்க. பெண்களெல்லாம் சூறையாடப்படுகிறாங்க. மாபெரும் ஊழல் எல்லாம் கவர்மெண்ட் பணத்தில் 1000 ரூபாய் செலவு பண்ணால் 500 ரூபா அவங்க பாக்கெட்டில் போயிடுது. 50% லஞ்சம். இப்படி இந்த குற்றவாளிகளை விரைவிலே தண்டிக்கப்படுவார்கள் என்பதை தான் திருப்பரங்குன்றத்திலே தமிழர்கள் காட்டியிருக்கிறார்கள் என்பதை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.